ரொம்பவே மொறுமொறுன்னு நல்ல கிரன்ச்சியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? திருநெல்வேலி மனோகரம் சர்க்கரை இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்காக ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு சல்லடையில் சேர்த்துருக்கேன். 1/2 கப் அரிசி மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு இவ்வளோ சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான டோவை நம்ம வந்து கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1/2 கப்பு தண்ணி தான் சேர்த்துருக்கோம். டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் எடுத்து இடியாப்ப அச்சில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம். நான் தேன்குழல் அச்சு இருக்கும்ல அதில் தான் போட்டு டேரெக்டாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி சிசர் வச்சும் கட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மொத்தமாக நீங்கள் பிழிஞ்சு விட்டுட்டு உடச்சி கூட எடுக்கலாம். இப்போ எல்லாமே நல்ல கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்து ஆற விட்டுருங்க. இப்போ இன்னொரு கடாயில் 1 கப்பு நாட்டு சர்க்கரை, 1/4 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாகுபதம் பார்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து பாருங்கள். நல்லா ஸ்மூத்தான பால் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா சாஃப்டான பால் மாதிரி இந்த மாதிரி இப்படி வந்துச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த சேவை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வைங்க. 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.